அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரும் பங்குனி மாதத்துடைய பௌர்ணமி, அதோடு சேர்ந்து வரக்கூடிய பங்குனி உத்தரம், இந்த சக்தி வாய்ந்த நாளில் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்க, அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் குறைகளும் நீங்கி நம்ம வாழ்க்கையிலையுமே எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு இந்த பங்குனி உத்திர திருநாளில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச எளிய வழிபாடை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்து அருள் புரிவார். நீங்கள் கேட்ட வரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். என்ன முன்ன பின்ன காலதாமதம் ஆகலாமே தவிர கட்டாயம் உங்களுக்கு அது நல்லதா இருக்கும் பட்சத்தில் முருகப்பெருமான் உங்களுக்கு அதை கொடுத்து அருள் புரிவார். நாளைக்கு பங்குனி உத்திரம் மார்ச் 24 பகல் நேரத்திற்கு அப்புறமா, அதாவது ஒரு 11 மணிக்கு மேலே ஆரம்பமாக உள்ளது. மார்ச் 25 அந்த பகல் நேரம் 11 to 12 அந்த நேரத்துக்குள்ளே அது முடியுது. சரிங்க, இப்போ நாளைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்ல நேரம் பார்த்து நீங்கள் வாங்கி வீட்டில் வைத்துக்கோங்க. என்ன அந்த பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 10 ரூபாய் கண்டிப்பாக கொடுத்து எளிய ஒரு பொருள் தாங்க, எல்லாராலையுமே வாங்க முடிஞ்ச ஒரு பொருள் தான். சரி, இப்போ நாளைக்கு பங்குனி மாதத்துடைய பௌர்ணமி நாள் வருது. பௌர்ணமியில் பொதுவாக நம்ம எந்த ஒரு முக்கியமான விசேஷ நாட்கள்லையும் கல் உப்பு வீட்டில் வாங்கி வைக்கிறது அந்த மகாலட்சுமி தேவியை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரதா அர்த்தம். அதனால நீங்கள் நாளைக்கு மறக்காமல் கல் உப்பை நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளும் நீங்கி நம்ம வீட்லேயும் எல்லா சந்தோஷங்களும் கூடி வரணும், எல்லா மங்களகரமும் நம்ம வீட்டில் நடக்கணும், எந்த சுபகாரியங்களாக இருந்தாலும் தடையின்றி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மஞ்சள் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. நாளைக்கு அதோட பௌர்ணமி, அதனால மஞ்சள் வாங்கி வீட்டில் வைத்து நீங்கள் அம்பாளுடைய படத்திற்கு முன்னாடி நீங்கள் வைத்துக்கலாம். அது விரலி மஞ்சளாகவும் இருக்கலாம், குண்டு மஞ்சளாகவும் இருக்கலாம். அப்படி கிடைக்கலன்னா மஞ்சள் பொடியாவது வாங்கி வைங்க. இந்த 2 பொருட்கள், அதாவது கல் உப்பு மஞ்சள், இது எல்லாராலையுமே வாங்க முடிந்த பொருட்கள் தான். கண்டிப்பாக தரமான எல்லா விசேஷமும் கூடி வரக்கூடிய இந்த நாளில் நம்ம வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். அதனால நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து நீங்கள் இந்த பொருளை வாங்கி வீட்டில் வச்சுட்டு பூஜை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். வரக்கூடிய இந்த பங்குனி உத்திர திருநாளை யாரும் தவற விடாமல் முடிந்தளவு நம்மளால் முடிஞ்ச எளிய வழிபாடு செய்வோம். கடவுளுடைய அருளை நம்ம பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். எல்லாமே நல்லபடியாகவே இனி நம்ம வாழ்க்கையில் நடக்கும்.